ஓகே. வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 3 யூனிட் 3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மளை சுத்தி மாற்றங்கள் நடந்துதான் இருக்கு. அந்த மாற்றங்களை நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன், உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. ரைட்டா? ஆனா நம்ம படிக்கிறோம். படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும். அந்த மாற்றத்திலேயே வகைகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இது வரைக்கும் இப்படிதான் படிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வேதியியல் மாற்றங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ மாற்றங்கள்ல இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்க சொல்லலாம். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. சார் இதான் சார் வித்தியாசம், அந்த ரெண்டுத்துக்கும் இதான் சார் வித்தியாசம். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. யார் சொல்றாங்க பாப்போம். பிசிக்கல் சேஞ்சஸ்ல என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? பிசிக்கல் சேஞ்சஸ்னா இதுதான் பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதோடைய உருவத்துல சைஸ்ல மாறும். கரெக்ட், வெரி குட். இது வந்து ஒரு நல்ல ஆன்சர். வெரி குட். வேற வேற என்ன சொல்லலாம்? நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகாது அப்படின்னு ஒண்ணு படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? வெரி குட். சில பேர் வந்து அதை என்ன நல்ல ஞாபகம் இருக்காங்க. நியூ சப்ஸ்டன்ஸ் இயற்பியல் மாற்றத்துல, அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ்ல உருவாகாது. அந்த ஒரே பொருளா நீங்க தான் முடிதான், அதுதான் வளரப்போகுது. அப்படிதானே? நம்ம தான் வளர போறோம், நம்மளோட முடிதான் வளரப்போகுது, புதுசா வராது. ஆனா வேதியியல் மாற்றத்துல நியூ சப்ஸ்டன்ஸ், அதாவது புதிய பொருள் ஒன்று உருவாகிவிடும். வெரி குட். இந்த இந்த ஆன்சரை நீங்க மனசுல வந்ததுன்னா வெரி குட். சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்க மனசுல வந்ததுன்னா வெரி குட். கிளியரா? ஓகே, ரைட். சோ இந்த சேஞ்சஸ்ல நம்ம பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நாம இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பத்தி பார்க்க போறோம். ஓகே. அண்ட் முக்கியமான ஒரு 2 விஷயங்கள் பின்னாடி வருது. சரியா? அதாவது அந்த சேஞ்சஸ்ல எனர்ஜியால அது ஒரு டைப் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக்னு பின்னாடி வருது. அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். வெப்ப உமிழ், வெப்ப கொள்வினை. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்க தெரிஞ்ச உடனே, டாபிக்க பார்த்த உடனே அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து கத்துக்கணும். அப்படிதானே? அப்ப இதுல வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேதியியல் மாற்றம். அப்ப ஃபர்ஸ்ட் கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்ன? கொஸ்டின் மார்க் போட்டலாமா? வேதியியல் மாற்றம் என்னன்னு அதை நான் ஆல்ரெடி சொன்னேன். வெரி குட். அதேதான். அதாவது கெமிக்கல் சேஞ்ச்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து, அதாவது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒன் சப்ஸ்டன்ஸ், அதுல இருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்துரும். ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன் சப்ஸ்டன்ஸ்னா ஏதாவது ஒரு பொருள். சப்ஸ்டன்ஸ்னா பொருள். அந்த ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளே வந்துரும்பா. சரியா? வந்துரும். அப்படி மாறினா அது கெமிக்கல் சேஞ்சஸ். சரியா? ரைட். சார் இது மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னா இல்ல. இன்னொரு வார்த்தையும் சொல்லணும். ஏன்னா நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, லேர்னிங்ல இருக்கீங்க. அதனால இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்லணும். என்னன்னா, இப்ப நியூ சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க. இந்த நியூ சப்ஸ்டன்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேதியியல் பண்புகள். வேதியியல் பண்புகள் எப்படி இருக்கும்னா, ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் இதுல இருந்தா வந்தாரு. இந்த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்காரு. எவ்வளவு பாத்தீங்களா? இவர்கிட்ட தான் இவர் வராது. ஆனா இவருடைய ப்ராப்பர்ட்டி இவர்கிட்ட இல்ல. அவர் புது ப்ராப்பர்ட்டியா இருக்கிறாரு. அவரு ஒரு புது ப்ராப்பர்ட்டியா இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இமேஜின் பண்றதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஆனா அது ரியல் அப்படி நடக்காது. சரியா? நமக்கு வந்து வேப்ப இலைய போட்டீங்கன்னா, அந்த விதைய போட்டீங்கன்னா வேப்ப மரம் தான் வரும். அது மாதிரி புளியம் விதைய போட்டீங்கன்னா புளிய மரம் தான் வரப்போகுது. ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன். சரியா? நீங்க இமேஜின் பண்றீங்க தான் தவிர கரெக்ட் அது கிடையாது. நீங்க வேப்ப இலைய போடுறீங்க, அது ஒரு சப்ஸ்டன்ஸ். வேப்ப விதைய போடுறீங்க, ரைட்டா? அப்போ அந்த வேப்ப விதை என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷம் கழிச்சு என்ன மாறுது பாத்தீங்கன்னா புளிய மரமா மாறுது. ஒரு வருஷம் அப்படிங்கிறது இதுல சும்மாதான். அதுக்கான எல்லா கெமிக்கல் சேஞ்சஸும் ஒரு வருஷம் தான் இருக்குமானா அப்படி இல்லை. எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ புளிய மரம் உருவாகுது.
வேப்ப இலைய அந்த வேப்ப விதையோடைய பண்புகள் வேற. கரெக்டா? உதாரணத்துக்கு சொல்றேன், அது வந்து புளிக்கும், இல்லைன்னா கசக்கும். கசக்கும் சொல்றோம், கசக்கும். சரியா? ஆனா புளியம் அப்படிங்கிற அந்த புளிய மரம் பாத்தீங்கன்னா அது வந்து புளிக்கும். அப்ப கசப்பு புளிப்பு மாறுது. வேப்ப இலைய சும்மா சொல்லுவேன், கிரீன் கலரா இருக்கு, அது வந்து ஒரு ப்ரௌன் கலரா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் தருதா? இதுதான்ப்பா. இந்த மாதிரி பண்புகள் மாறிடும். கெமிக்கல் சேஞ்ச், வேதிய மாற்றத்துல இந்த மாதிரி பண்புகள் மாறிடும். இது கிளியரா இருக்கா நண்ப ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே. இப்ப மெயின் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? a new substance formed. கண்டிப்பா நியூ சப்ஸ்டன்ஸ் வந்துவிடும். ஃபார்ம்டு நான் போட்டிருந்தேன். அப்படின்னா ஃபார்ம்னு என்ன அர்த்தம்னா உருவாகிவிடும். சரியா? ரைட். வெரி குட். வேற அடுத்து என்ன பாயிண்ட் சொல்லலாம்னு சொன்னீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி மாறிடும். அது ரெண்டாவது பாயிண்டா நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப இந்த ரெண்டும் புரிஞ்சு போச்சா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறோம் ஒண்ணு. என்னன்னா, இந்த கெமிக்கல் சேஞ்ச் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பெர்மனன்ட் சேஞ்ச். பெர்மனன்ட் சேஞ்ச் அண்ட் இர்ரிவர்சபிள். நான் வந்து இத தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இர்ரிவர்சபிள் அண்ட் பெர்மனன்ட். இது இந்த ரெண்டு வார்த்தையை பார்த்தாலே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிடும். ஆமா, எனக்கு தெரியும் சார், பெர்மனன்ட் என்ன தெரியும், இர்ரிவர்சபிள்னா என்ன தெரியும், நீங்க சொல்லுவீங்க. அது என்ன நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒரே பாயிண்ட் தான். தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் போது அப்படி பேரலா என்ன பண்ணணும்னா இங்கிலீஷையும் நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப பெர்மனன்ட் அர்த்தம் ஒரு நிலையான மாற்றம். கரெக்டா? இது வந்து நிலையா. அப்போ புளிய மரம் உருவாகிட்டு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்க போகுது. திருப்பி வேப்ப விதையா மாறாது. பெர்மனன்ட். சரியா? பெர்மனன்ட் அதுதான் இருக்கு. இர்ரிவர்சிபிள்னா அதுதான் திரும்ப வராது. திரும்ப வராத மாற்றம், திரும்ப வராத சேஞ்ச், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். சரியா? அப்போ நான் உங்களுக்கு புரியக்காண்டி என்ன எழுத போறேன்னா, இந்த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் தான் உள்ளது ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் இருந்து, ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நியூ சப்ஸ்டன்ஸ் உருவானாரு. ஆனால் ரிவர்ஸ்ல நடக்காது. உங்களுக்கு புரியறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். சரியா? இதெல்லாம் ஹிண்ட் நோட்ஸ் எடுக்கல இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ரொம்ப டக்கு டக்குன்னு லைன் பை அளவு கூட இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளா போட்டு அதை புரிஞ்சு வச்சுக்கணும். பிரெயினை புரிய வைக்கணும். சரியா? அப்போ ரிவர்ஸ்ல வராது. அதனால இப்படி போட்டிருக்கேன். அதாவது கெட் பேக் பண்ண முடியாது, ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த சேஞ்ச் நடக்கும்போது, அதாவது கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது ஹீட்டு, லைட்டு அல்லது ரேடியேஷன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு என்ன நடக்கும்னா, இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஹீட்டு அதாவது வெப்பம், லைட் ஒளி, இல்லைன்னா வேற அதாவது ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிர்வீச்சு, இதெல்லாம் கிவ் ஆஃப் ஆகும். கிவ் ஆஃப்னா வெளியில விடும் அல்லது அப்சர்வ் ஆகும். ரெண்டுமே நடக்கலாம். ஒண்ணு அப்சர்வ் நடக்கலாம், வெளியில இருந்து ஹீட்டை வாங்கலாம், இல்ல வெளியில இருந்து லைட்டை வாங்கலாம். அது பேர் உள்ள இருந்து ஹீட்டை வெளியில கொடுக்கலாம், உள்ள இருந்து லைட்டை வெளியில கொடுக்கலாம். அதனால இவர் வேகவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம். சரியா? சவுண்டு கூட வரலாம். சரியா? இல்லைன்னா நியூ ஸ்மெல்லு கூட வரலாம். ஒரு இது இருக்கும், ஒரு ஏ அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பி பொருளா மாறி இருக்கு. ஆனா அது வந்து இதே மாதிரிதான் சார் இருக்கு அப்படின்னா அது ஸ்மெல்லு மாதிரி இருக்கும். அப்ப அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சரியா? சோ ஓகே, அதை வந்து நீங்க யோசிக்கணும். நியூ ஸ்மெல்லு கூட வரலாம். கலர் சேஞ்ச் நடக்கலாம். கலர் சேஞ்ச் நம்ம நிறைய நம்மளுடைய டே டு லைஃப்ல நம்ம பார்த்துதான் இருக்கோம். கலர் சேஞ்சஸ் பார்த்துட்டு போட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆப்பிளையோ கத்திரிக்காவோ வெட்டுங்கண்ணே, வெட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி மாறும். ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னைக்காவது? இப்பதான் உங்ககிட்ட எல்லா விதமான வசதிகளும் இருக்குல்ல, இன்டர்நெட் எல்லாத்துக்கும் கேளுங்க. எல்லாமே புக்லயோ இல்ல டீச்சர்ட்டே கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்க டே டு லைஃப் பாக்குறது இது எதனால நடக்குது, வெடி எப்படி வெடிக்கி, டக்குன்னு நெட்ல அடிச்சு பாருங்க, வெடி எப்படி வெடிக்கி, தமிழ்ல அடிச்சு பாருங்க. அது அவங்க அழகா சொல்ல போறாங்க.
ஆப்பிள நான் வெட்டினேன், இந்த மாதிரி கலர் மாறுது, ஏன் மாறுது அப்படிங்கிறது அதுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஓகே. அப்ப இதெல்லாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹீட்டு, லைட்டு, ரேடியேஷன் இதெல்லாம் ஒண்ணு அப்சர்வ் ஆகலாம், இல்லைன்னா வெளியில வரலாம். ஓகே. இப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றத்துல சில ஒரு 4 வகைய, சரியா, சில வகையா நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயான். தமிழ்ல அயன்னா இரும்பு, ரஸ்டிங்னா துருப்பிடிக்கிறது, இரும்பு துருப்பிடிக்கிறது. நம்ம வீட்டுல இரும்பு கதவு கண்டிப்பா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள போடுற கதவு கூட துருப்பிடிக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப லேட்டா தான் துருப்பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு வெளியில, அதாவது நம்ம வந்து அடிக்கடி வெயில் மழை பாக்குற, மழை படுற இடத்துல பாத்தீங்கன்னா அது வைக்கும் போது ரொம்ப ஈஸியா டக்குன்னு துருப்பிடிச்சிடும். ஏன் யோசிச்சீங்களா? ஏன்னா அது நான் சொல்றேன், இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இரும்புல, அந்த இரும்பு கதவுல நமக்கு வந்து தெரியுது அயான் இருக்கும், தெரியும். ஓகேவா? அயான் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன், தமிழ்ல ஆக்சிஜன், ஆக்சிஜன், வாட்டர், இவர் கூடலாம் ரியாக்ட் பண்றாரு. அதனால இப்படி பிளஸ் போடுறேன். ரியாக்ட் பிளஸ்னா ரியாக்ஷன் அர்த்தம். சரியா? ஆக்சிஜன் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி ரஸ்டா உருவாகிறாரு, அதாவது துருவா உருவாகிறாரு. சரியா? இரும்பு இரும்புதான், ஆனா துருவா மாறிட்டு. சரியா? இவர் வேற இவர் வேறப்பா. இவர்கிட்ட தான் அவர் வந்தாரு, அவர் தனியா வர மாட்டேன், இவர்கிட்ட தான் வந்தாரு. இப்ப தெரிஞ்சு போச்சா? இவர் வேற அவர் வேற. அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்குமே. ரைட்டா? வெரி குட். ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்? அயனோட ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கணுமா? ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி எஸ், அயனோட ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்காது. இதுதான் கெமிக்கல் சேஞ்ச். சரியா? இரும்போடைய பண்புகளும் துருவோடைய பண்புகளும் ஒத்து இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. சரியா? ஒரே மாதிரியாக இருக்காது. புரியுதுன்னு சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம், நம்மளுடைய டே டு லைஃப்ல பார்க்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். ரைட் சார். இரும்பு துரு பிடிக்க ஓகே, வேற ஏதாவது சிம்பிளா இருக்கா? இருக்கு. இன்னொன்னு பார்க்கலாம். என்னன்னா பர்னிங், எரிதல். ஒரு பேப்பரை எரிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து எரிக்க முடியாது, ஏன்னா கேமரா முன்னாடி பண்ணக்கூடாது, அதனால வந்து அதை காமிக்கிறேன். கிளாஸ்னா கூட நம்ம வந்து அதை காமிக்கலாம். இருந்தாலும் அதுதான் சேஃப்டி. நெருப்பெல்லாம் வந்து சும்மா சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதனால வந்து கத்துக்கிறதே நீங்க வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல வச்சு கத்துக்கணும், ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு கத்துக்கணும். தவிர கிச்சன்ல போயோ இல்லைன்னா ஏதாவது டிவி அந்த மாதிரி இருக்கிற ரூம்ல போய் இந்த மாதிரி எரிக்கிறது பண்ண போறேன், வேற ஏதாவது ஒயர் வச்சு பண்ண போறேன்னு பண்ணக்கூடாது. சரியா? நீங்க கத்துக்கிறது ஆர்வம் வெரி குட், பட் அது எங்க பார்க்கணும், எங்க கத்துக்கணுங்கிறது இருக்கு. அதுதான் நம்ம ஸ்கூல்ல காலேஜ் பாத்தீங்கன்னா லேப்னே தனியா கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம கிளாஸ் பண்ண வேண்டியது எதுக்கு லேப் போது? ஏன்னா அங்கதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அங்கதான் அதை போய் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பர்னிங், எரிதல். எரிதல்னா என்ன? எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு தீப்பெட்டி வச்சு ஒரு பேப்பர் எடுத்து இப்படி வச்சா எரிஞ்சிடும். ஆமா சார், எரியுது சார். எஸ். நீங்க பேப்பரை பர்ன் பண்ணா என்ன ஆகும்? ஒரு சாதாரண பேப்பரை பர்ன் பண்ணா எஸ், சாம்பலா உருவாகும், ஆஷ். அடுத்த ரைட்டா? சாம்பலா உருவாகும். வெரி குட். சரி, இப்ப இந்த சாம்பல்ல இருந்து திரும்பி பேப்பரை கொண்டாங்க முடியாது. அப்படிதான் திரும்ப பேப்பரை நம்மளால மேக் பண்ண முடியுமா? முடியாது. ரைட். பட் இதுல இன்னொரு வார்த்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா வெறும் பேப்பரை சாம்பலா உருவாகிற மட்டும் அந்த இடத்துல நடக்கல. நம்ம கண்ணுக்கு அது வேணா தெரியலாம் சாம்பல், ஆனா இது போக என்ன நடந்திருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உருவாகி இருக்கும். ஆனா அதுக்கு கேஸ் அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, வெளில போயிடுவாரு, அப்படியே பறந்துடுவாரு. எரியும் போதே அது அப்படியே சைடு வாக்குல அது வந்து பறந்துடுவாரு. கார்பன் டை ஆக்சைடு நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. எந்த வாயுவும் கண்ணால பார்க்க முடியாது, அதனால கார்பன் டை ஆக்சைடு கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இது போக நீங்க பேப்பரை சாம்பலா மாத்தும் போது ஹீட்டு வெளியில வரும், அதை வந்து ஃபீல் பண்ணலாம், லைட் தெரியும், ஒளி தெரியும், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சரியா? கேஸ், கார்பன் டை ஆக்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கேஸ் தான் நம்மளுடைய உடல். நம்ம ஏன்னா ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில விடும், ஏன்னா அது வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில விடும். நிறைய பேர் பொது இடத்துல போய் ஒரு தப்பு பண்றாங்க. என்னன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன் கவர் இதெல்லாம் போட்டு ஒரு 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 தெருவில் பாத்தீங்கன்னா, எல்லா தெருவிலையும் நான் பாக்குறேன், எங்க ஏரியாலே அப்படி இருக்கு. எங்களுடைய கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவையும் ஒரு முக்கில போட்டு இது எரிக்கிறாங்க. மிகப்பெரிய தப்பு.
ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய தப்பு அது. ஏன்னா என்ன கேஸ் வரும்? கார்பன் டை ஆக்சைடு. சரியா? கார்பன் டை ஆக்சைடு நல்லதா உங்களுக்கு? உங்களுக்கோ எனக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ பிறந்த குழந்தைக்கோ நல்லதா? அது நல்லது இல்லையா? ஆனா கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. நானே 2-3 பேர்ட்ட போய் சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணாதீங்க, தெருவில் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி டிஸ்போஸ் ஒழுங்கா பண்ணுங்க, இப்படி எரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தப்பா தான் நினைப்பாங்க, நம்மள ஏதோ விரோதி நினைப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுதான் சொல்றோம். ஆனா நம்ம சொல்லாம இருக்கணுமா? ஏதோ தப்பா நினைப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, நீங்களும் அந்த குப்பையெல்லாம் கரெக்டா டிஸ்போஸ் பண்ணும். யாரு எரிச்சாலும் எரிக்க கூடாது. இது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வரும். பாலித்தீன் பேப்பரை பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எரிச்சா அது உடலுக்கு கேடுன்னு சொல்லுங்க. அது உங்க கடமை. ஏன்னா படிக்கிறது மார்க்குக்காண்டி இல்லை, நீங்க வளர்றதுக்காண்டி. சரியா? சோ ஹீட்டு, லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரதா கெமிக்கல் சேஞ்ச். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எது டவுட் இருக்கா? ஏன்னா நான் 3வது டைப் போறேன். 3வது ஒரு டைப்னா வகைகளா சார் அப்படின்னு நினைச்சுறாங்க. ஜஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிறதுல நிறைய வகை, நிறைய இதை ஃபார்ம் பார்க்கலாம், நிறைய வடிவத்துல இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் பார்க்கலாம். அது நம்ம 3வது பார்க்க போறோம். சரியா? அதுக்காண்டி இந்த 3 தானா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இன்னும் நிறைய இருக்கு. ஒரு ஜஸ்ட் 3 நம்ம புக்ல கொடுத்துட்டோம்னா அந்த 3 மட்டும் பார்க்கிறோம். இப்போ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, பால் தயிராதல். பால் அனைவருக்கும் தெரியும், மில்க். அடுத்தானே தயிர் அப்படின்னா கர்டு அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு வந்து தயிர் ஊத்தியும் சாப்பிடுவோம், மில்க்கும் நம்ம குடிப்போம். ஆனா மில்க் வேற, தயிர் வேற. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அந்த தயிர் எங்க இருந்து வந்தது? மில்க்ல இருந்து வந்தது. அப்படின்னா சோ இந்த மில்க் என்ன மாறுது பாத்தீங்கன்னா தயிராக மாறுகிறது, அதற்காக மாறுகிறது. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. இது மாறும் போது லாக்டோஸ், தமிழ்லயும் லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாக்டோஸ் அப்படி போட்டுருவாங்க. சரியா? லாக்டோஸ் அப்படிங்கிற சுகர். இது வந்து பிராக்கெட்ல சுகர் அப்படின்னு போட்டிருக்கேன், ஏன்னா அது தெரிய கண்டி. ஓகே, இது போக லாக்டிக் ஆசிட். இதெல்லாம் தயிர்லயும் சரி, பால்லயும் சரி. ஏன்னா பாலுமே பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை வாய்ந்தது தான். ஓகே, லாக்டிக் ஆசிட் இப்படி போட்டிருக்கேன். தமிழ்லயும் பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடே போட்டிருக்காங்க, லாக்டிக் அமிலமும் போட்டிருப்பாங்க. சரியா? சோ பால் தயிராக மாறும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சுகரும் லாக்டிக்காவும் மாறுது. சரியா? புரியுதா? லாக்டோஸ் அப்படிங்கிற சுகராவும் லாக்டிக் அப்படிங்கிற ஒரு அமிலமாகவும் மாறுது. அதனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, பாலோட சுவையும் தயிரோட சுவையும் ஒன்னா இருக்காது. என்னைக்காவது ஒன்னா இருக்குமா பாலோட சுவை தயிரோட சுவை? பாத்திருக்கீங்களா என்னைக்காவது? இல்லையே. அப்படிதானே? ஏன்னா அந்த தயிர் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டி ஒரு மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்கும், ஒரு மாதிரி புளிக்கும். அப்படிதானே? ஆனா மில்க் அப்படி இருக்காது, அது அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேஸ்ட் மாறுது. நம்மளும் மாறணும். சேஞ்ச் நடந்திருக்கு. ஆமா, புதுசா நடந்திருக்கு. எஸ், ஒரு ஒரு இது சேஞ்ச் ஆயிடுச்சு சார், டேஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. வெரி குட். சோ வேற ப்ராப்பர்ட்டி என்ன? பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல லிக்யூட் மாதிரி அழகா இருக்கும். ஆனா தயிரை பார்த்திருப்பீங்க நீங்க, ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். ப்ராப்பர்ட்டி மாறி இருக்கு. அப்படிதானே? சோ வேற ப்ராப்பர்ட்டிஸும் டோட்டலா மாறிடுது. சோ இதுவும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான். எப்படி பாத்தீங்களா? இந்த 3மே நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம சுத்தி இருக்கக்கூடியதான். சோ கெமிக்கல் சேஞ்சஸ்னா புதிய பொருள், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து பெர்மனன்ட் சேஞ்ச். பெர்மனன்ட்னா நிலையான மாற்றமா மாறிடும். திருப்பி பழசுக்கெல்லாம் நம்மளால கொண்டு போக முடியாது. பால்ல இருந்து தயிரை உண்டாக்கலாம் தவிர தயிர்ல இருந்து திருப்பி பாலை கொண்டு வர முடியாது. கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்றேன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பின்னாடி படிக்க போறேன்னு சொல்லிட்டு, அதுதான் பார்க்க போறோம். அதுதான் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படிங்கிற கெமிக்கல் சேஞ்ச். எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா எக்ஸோ அப்படின்னா வெப்ப உமிழ். நான் வந்து எக்ஸோ அப்படிங்கறனால உமிழ் போட்டிருக்கேன். எண்டோ அப்படின்னா கோல், இதை மட்டும் ஹிண்டா எழுதிருக்கேன். சரியா? என்ன நான் சொல்றேன், அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. நடக்கும்போது எனர்ஜி கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை அது பண்ணுது. அந்த எனர்ஜியோட ரோலை வச்சு நம்ம எக்ஸோதெர்மிக் சொல்லலாம், எண்டோதெர்மிக் சொல்லலாம். அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்ல அடுத்து ஒரு விதமான இதுதான் பார்க்க போறோம். கெமிக்கல் சேஞ்ச் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக்.
வெப்ப உமிழ்வினை, வெப்ப கொள் வினை. சரியா? அதாவது வெப்ப உமிழ் வேதிய மாற்றங்கள் எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்சஸ், எண்டோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்சஸ் வெப்ப கொள் வேதியியல் மாற்றங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸோனா என்ன அப்படின்னா, இதுல இருக்க எக்ஸோ நான் பத்தி சொல்றேன். எக்ஸோ அப்படின்னா வெளியில போறது, வெளியில. எக்ஸிஸ்ட் அப்படின்னா நம்ம வெளியிலமா, அதே மாதிரி அவுட், அது அவுட் சைட் அப்படின்னு அர்த்தம். தெர்மிக் அப்படின்னா ஹீட்னு அர்த்தம். தெர்மிக் அப்படின்னா ஹீட்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இத பார்த்தோன்னே புரியுது, அவுட் ஹீட். அப்ப ரிவர்ஸ்ல படிங்க, ஹீட் அவுட். எஸ், வெப்பம் வெளியில போகுது. சரியா? அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது ஹீட் எனர்ஜி, அதாவது வெப்ப ஆற்றல் அவுட் சைட் போகணும்னா, இந்த மாதிரி நான் ஆரோ மார்க் போட்டுறேன், அவுட் சைட் போகணும்னா அததான் நம்ம எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்ச் சொன்னோமா, ஒரு அனிமேஷன் பார்க்க போறோம். சரியா? அந்த ரியாக்ஷன் தான் நம்ம எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அது எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? ரைட்டா? இந்த சேஞ்ச், இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு பாத்திரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்துல இந்த லிக்விட் இருக்கு, இந்த எக்ஸோதெர்மிக் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் வெளியில போகுதுன்னு சொன்னேன். அப்ப அந்த ஹீட் வெளியில போறதுனால இந்த பாத்திரமோ இல்ல வெளியில இருக்க அந்த சரௌண்டிங்கோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் ஆயிரும், அதாவது சூடா ஆயிரும். புரியுதா? அது ஹாட் ஆயிரும் அல்லது சூடாயிரும். இப்போ பர்னிங், எரிதல் நடக்க போறாங்க. நீங்க ஒரு மரக்கட்டைய எரிக்கிறீங்க, அதுல இருந்து ஹீட் லைட் எல்லாம் வெளியில வருது. ரைட்டா? இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கம்பஸ்டன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்பஸ்டன் ரியாக்ஷன் அப்படின்னா அதை நீங்க டீட்டெயிலா பின்னாடி படிப்பீங்க. தட் இஸ் ஆக்சிஜன் யூஸ் ஆகக்கூடிய ரியாக்ஷன். சரியா? சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்க, அந்த எங்கேயா ஏரியால பக்கத்துல போய் பாருங்க, உங்களுக்கு அந்த ஒரு வெப்பம் தெரியும் பாத்தீங்களா? ஏன்னா அந்த இடத்துல எரிஞ்சு வெப்பம் வெளியில வருது. சோ எக்ஸோதெர்மிக் அங்க நடந்திருக்கு. இது கிளியர் ஆயிட்டா? எக்ஸோதெர்மியை பத்தி கிளியர் ஆயிட்டா? ரைட். அது மாதிரி நம்ம சுவாசிக்கம்ல, நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய இந்த சுவாசம், ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் தான். சரியா? சோ நான் அதனால இங்க வந்து என்ன அப்படின்னா சுவாசம் அப்படின்னு தமிழ்ல போடுறேன். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்னிங் பத்தி சொல்லிட்டேன், இப்ப சுவாசம். சுவாசமும் ஒரு எக்ஸோதெர்மிக் தான். ஏன்னா அந்த ரியாக்ஷன் அந்த நடக்கும் போது பாத்தீங்கன்னா வெப்பம் வெளியில விடும். நாம சாப்பிடுறோம், ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோம், ஃபுட் என்ன ஆகுது, குளுக்கோஸா மாறிடுது. குளுக்கோஸா மாறி நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி தான் எனர்ஜியை, ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. அதனால நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ஒரு மாதிரி வார்ம் ஆகுது. சரியா? இதுதான் ஆக்சுவலி நடக்குது. ஆனா இதை நீங்க டீப்பா பின்னாடி படிப்பீங்க, பெரிய கிளாஸ்ல தான் படிப்பீங்க. நான் லேசா சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறிடும், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து எனர்ஜியா, அதாவது ஹீட்டா ரிலீஸ் ஆகும். அதனாலதான் கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்ம் ஆகுது. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நம்ம எண்டோதெர்மி பார்க்க போறோம். எண்டோ அப்படின்னா எண்டர், அப்போ உள்ள போகுதுன்னு அர்த்தம். அப்ப இவர் வெளியில போறாருன்னா இவரு ஹீட் உள்ள வராது, அவ்வளவுதான். சோ ஹீட் இன், உள்ள வராரு. வெளியில போகும்போது அந்த பாத்திரம் சூடாகும். ஏன்னா இவர் வந்து ஹீட்டை வெளியில விடுறாரு. இங்க ஹீட் இன்னும் என்ன சார் நடக்குன்னா, இந்த ரியாக்ஷன் வெளியில இருந்து ஹீட்டை உள்ள வாங்கிறாரு, இந்த பாத்திரத்துல இருந்து ஹீட்டை வெளியில வாங்குறாரு, இல்லைன்னா வெளியில இருந்து ஹீட்டை உள்ள வாங்குறாரு. உள்ள வாங்கிறாரு. எண்டோ தெர்மிக்னா உள்ள வெப்ப கொள்றது, எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ வெப்பத்தை வாங்குறதுனால இந்த பாத்திரமும் சரி வெளியிலும் சரி டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஏன்னா வெப்பத்தை வெளியில இருந்து அவர் எடுத்து தரேன், ஹீட் எனர்ஜி எடுத்து தரேன். நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதாவது வெப்ப எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க, உடனே மாலிகுலாம் ரொம்ப வைப்ரேட் ஆகும், டெம்பரேச்சர் கூடும். வெப்பத்தை எடுத்தீங்கன்னா கூலிங்காகவும் நம்ம படிச்சிருக்கோம்ல, 6th படிச்சிருக்கோம், 7th உங்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம 6th நல்லா படிச்சிருக்கோம். சோ வெப்பத்தை எடுக்கிறது கொடுக்கறத வச்சு நம்ம அந்த டெம்பரேச்சர் கூடுறது குறையுத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, சோ இத நான் ஒரு அனிமேஷன் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன்னா இப்போ ஸ்கிரீன் இப்போதான் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த லாஸ்டா 2 உள்ளதான் பார்க்க போறோம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பாருங்க, அதாவது வெப்ப எக்ஸோதெர்மிக் என்ன, வெப்ப உமிழ் வினை. வெரி குட். அடுத்த உமிழ் வெளியில விடுறது பாருங்க, ரிலீசஸ் எனர்ஜி டு த சரௌண்டிங் அஸ் ஹீட். வெப்பமா வெளியில விடுறது. டெம்பரேச்சர்
இன்க்ரீசஸ் அப்படி சொல்றாங்க. அது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரியா? ரைட். இதுல பாருங்க ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ட்னா யாரெல்லாம் வினை புரியாங்களோ அவங்க பேர் தான் ரியாக்டன்ஸ். சரியா? யாரெல்லாம் வினை புரியாங்களோ அவங்க தான் ரியாக்டன்ஸ். இப்ப நம்மளுக்கு வந்து டோட்டல் மார்க் 5 சப்ஜெக்ட் சேர்த்தாதான் டோட்டல் மார்க். அப்ப அந்த 5 சப்ஜெக்ட் தான் ரியாக்டன்ஸ். சரியா? ப்ராடக்ட்ஸ் உருவாகுறது. அப்ப டோட்டல் மார்க் 100 அப்படின்னு உருவாகுது. அதான் ப்ராடக்ட்ஸ். சரியா? ஓகே. வினை படுபொருள், வினை விளை பொருள் அப்படின்னு சுத்தமா தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஞாபகம் இல்லாட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இது வந்து இதா இருக்கும். ஓகே ரைட்டா? சோ எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றோம். ஓகே இப்ப பாருங்க ஸ்டார்ட் ரியாக்ஷன் கொடுக்குறேன். வெப்ப உமிழ்ல வெப்பத்தை உமிழும். இந்த ரியாக்ஷன் வெப்பத்தை உமிழும், வெப்பத்தை கொடுக்கும். பாருங்க பாருங்க என்ன நடந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் ரீசெண்டா சொல்லிடுறேன். ரீசெண்ட்ல ஃபர்ஸ்ட் வெளியில உள்ளது சரௌண்டிங். அதுல தெர்மாமீட்டரை வச்சிருக்கீங்க. தெர்மாமீட்டரோட யூசஸ் என்னன்னு தெரியும். வெப்பநிலைமானியோட யூசஸ் என்னன்னு தெரியும். 25 டிகிரி காமிச்சிருக்காங்களா? என்ன சார்னா அது வந்து சாதாரண அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சர். கிளியரா? அது 25ல காமிக்கும். ஓகே நான் இந்த ரியாக்ஷன் ஆன் பண்ணி விடுறேன். இது வெப்பத்தை வெளியில விடுது. அதனால வெளியில உள்ள வெப்பம் கூடுது. இப்ப பாருங்க பாருங்க புரியுதா? குட். ரியாக்ஷன் கம்ப்ளீட்ஸ். ரொம்ப நேரம் நடக்காது. எதுவுமே ரொம்ப நேரம் நடக்காது. கொஞ்ச காலம் தான், கொஞ்சம் நேரம் தான். அதான் காமிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு வாங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வாங்க. இவர் என்ன பண்றாரு? ஆப்போசிட்டா பண்ணாரு. அப்சர்வ்ஸ் எனர்ஜி ஃப்ரம் சரௌண்டிங் அட் ஹீட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியில இருந்து வெளிப்புறத்துல இருந்து ஹீட் எனர்ஜியா வாங்குறாருன்னு அர்த்தம். இவர் வாங்குறாரு. ஓகேவா? ரைட். டெம்பரேச்சர் டிகிரிஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தை. டெம்பரேச்சர் டிகிரிஸ் தெரியும் சார், எனக்கு தான் தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க பாருங்க ரியாக்டன்ஸும் எனர்ஜியும் சேர்ந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் தராது. இங்க எனர்ஜியே ஃபர்ஸ்ட் அவருக்கு, அதாவது இந்த ரியாக்டன்ஸ் வினை புரியறதுக்கு, அதாவது வினை பொருள் சொன்னேன். வினைப்படு பொருள், வினை விளை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஜஸ்ட் புரியலன்னா ஜஸ்ட் 2 பேர் சேர்ற பொருள், உருவாக்குற பொருள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியமா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் வினை புரியணும்னா அவருக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை, ஹீட் தேவை. அதனால வெளியில இருந்து எடுத்துக்காரு. புரியுதா? இப்ப இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாருங்க ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க தெர்மாமீட்டர் நல்லா பாருங்க. தெர்மாமீட்டர்ல 25 டிகிரி இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் இருக்கு. இப்ப என்ன நடக்கும் பாருங்க. குறையுது. ஏன்? எஸ் குறையுது. எதனால? ஏன்னா வெளியில இருந்து வெப்பத்தை தான் இவரு எடுத்துக்கிட்டார. வெளியில இருந்து வெப்பத்தை எடுக்கும் போது அவர் குளிர்ச்சி ஆவாரு. சரியா? வெளியில இருந்து எப்பவுமே ஒரு இடத்தை விட்டு வெப்பத்தை நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா அந்த இடம் குளிரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ஞாபகம் குளிரும். வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா அந்த இடம் ஹாட்டா இருக்கும், வார்மா இருக்கும். சரியா? கொஞ்சம் சூடா இருக்கும். இப்போ நீங்க ஐஸ் கட்டி எல்லாருமே கையில தொட்டு பார்த்துப்பீங்க. தொடாத ஆளே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா தொட்டு பார்த்துப்பீங்க. ஐஸ் கட்டி தொட்ட உடனே என்ன நடக்கு? என்ன ஃபீல் பண்றீங்க? எஸ் குளிர்ச்சியா இருக்கு. ஏன் குளிர்ச்சியா இருக்குன்னு யோசிச்சீங்களா? ஐஸ் கட்டி குளிர்ச்சியா இருக்கனால குளிர்ச்சியா இருக்கா? இல்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஐஸ் கட்டி நம்ம கையில படும் போது நம்ம கையில உள்ள எனர்ஜிய, அதாவது ஹீட்ட வெளியில எடுத்துரும், வேங்கிரும். சரியா? அப்ப கையில உள்ள ஹீட்டை எடுக்குதுன்னா, கையில உள்ள வெப்பத்தை வெளியில எடுத்துனா அந்த இடம் குளிர்ச்சி ஆயிரும். இதுதான் நீங்க படிக்கிறவங்க நம்ம இப்படிதான் யோசிக்கணும். சரியா? நம்ம ஜென்ரலா ஓகே ஐஸ் கட்டி வச்சா குளிர்பா அப்படின்னு சொல்றது ரைட்டு. ஆனா அதுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குன்னு நம்ம படிக்கிற நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் கரெக்டா சொல்லணும். இப்போ எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட்னா நீங்க கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சார் திருப்பி சொல்லிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லி தரேன். எத்தனை மட்டும் தான் சொல்லி தரேன் வித்தின் அந்த ஹாஃப் அன் ஹவருக்குள்ள. ஓகே இப்ப புரியுதா? வெப்ப உமிழ்வினை, வெப்ப கொள்வினை. எண்டோதெர்மிக்னா வெப்ப கொள்வினை. வெப்பத்தை கொடுத்து அந்த ரியாக்ஷன் பண்றதுனால வெளிப்புறத்துலயும் சரி அந்த பாத்திரத்துல இருந்தும் ஹீட் அதை எடுத்துரும். சரியா? பாத்திரத்துல இருந்து ஹீட்டை எடுக்கனால பாத்திரத்தை நீங்க தொட்டு பார்த்தாலும் குளிர்ச்சியாதான் இருக்கும். சரியா? அப்ப நீங்க பாத்திரத்தோட டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கும். வெளிப்பட்டு உள்ள டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலைமானி நம்ம யூஸ் பண்ணி தெர்மாமீட்டரை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது வெப்பம் குறைஞ்ச என் கண்ணால, உங்க கண்ணால நீங்க பாத்தீங்க. கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? சூப்பரா. சரி ஓகேப்பா ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்ல நிறைய சொல்றோம். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னலாம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் லாஸ்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்தோடனே கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், இர்ரிவர்சிபிள், பெர்மனன்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் வீட்டுல போய் பாருங்க. இந்த அனிமேஷனையும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா? நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நான் சொல்லாத நீங்க நோட்ல நோட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. வேற டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம்,
வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.